அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை முன்கூட்டியே அறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த ஐயப்பனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் பெரிய பாதிப்பு எது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக சில நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறனால உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் நிறைந்ததாக, அதாவது ஏற்ற இறக்கங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு இந்த 2025 மே மாதம் 10ஆம் தேதி எப்படி இருக்கும், எந்த விஷயங்களில் ரிஷபராசியில் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களில் செய்யணும் செய்யக்கூடாது, தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், இந்த மூன்றில் என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சில வாரங்களில் நிலவி வரும் கிரகங்களின் அமைப்பு சில விதங்களில் ரிஷபராசினருக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு இந்த மே மாதத்திலும் பெரிய பாதிப்பு இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாகவே உங்களுக்கு இந்த மே மாதத்தில் நிறைய விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியினருக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதத்தை சில விஷயங்களை அற்புதமாக இருக்கும். வீடு வசதி சௌகரியங்கள் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகுது. செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கும். செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு காதல், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 2ஆம் வாரத்துக்கு பிறகு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக காதல் செய்பவர்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி திருமணம் கைகூடக்கூட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக குடும்ப வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். வீட்டில் சுப காரியங்கள் நிகழும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் நிதி நிலைமையை கடந்த மாதங்களை விட சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனாலும் கூட இந்த மே மாதத்தின் 2வது பாதியில் இருந்து செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் என்பதால் சேமிப்பு, நகைகள், பத்திரங்கள் வாங்குவது போன்றவற்றில் திட்டம் செய்யுங்க. மேலும் தொழில், வேலை, வணிகம் இந்த மூன்றிலேயும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் முதல் சில நாட்களை விட குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி எதுவும் ஏற்படாது. மேலும் நல்ல லாபம் பெறுவீங்க. வேலை மாற்றம் செய்ய விருப்பமுடையவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கலாம். இதனால் உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். ஆனாலுமே இருக்கும் வேலையை பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தொழில் தொடங்குவதற்கு சிறிய அளவில் முயற்சி கொண்டாலே போதுமானது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரிஷபராசிக்காரர்கள் இந்த மே மாதம் மிக சாதகமான காலமாக இருப்பதால் பெரிதாக கவலை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வேலை, குடும்பம், நிதி நிலைமை என்று எல்லா விதத்திலுமே திருப்தியான, எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக நாட்களாகவும் இருக்க போகுது. மேலும் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனம் ரொம்ப செலுத்துங்க. நண்பர்கள் வட்டத்தில் புதிய அறிமுகங்கள் மத்தியில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது வார்த்தையில் கவனமாக எடுத்து சொல்வது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அதாவது நீங்கள் நல்ல விதமாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கிறவங்க அதை தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசி ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4ஆம் பாதங்கள், மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என இந்த ராசியில் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிற்கு அதிபதியான சூரியன் மே மாதம் 15ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை உங்கள் ராசிக்கு 12வது வீடான மேஷ ராசியில் இருந்து உங்கள் ராசியான ரிஷப ராசிக்கு மாறப்போகிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2வது மற்றும் 5வது வீடுகளுக்கு அதிபதியான புதன் பகவான் மே மாதம் 7ஆம் தேதி அன்று, அதாவது புதன்கிழமையன்று உங்கள் ராசிக்கு 11வது வீடான மீன ராசியில் இருந்து 12ஆம் வீடான மேஷ ராசிக்கு மாறப்போகிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் புதன் மீண்டும் மே 23ஆம் அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று 12ஆம் வீடான மேஷ ராசியில் இருந்து உங்கள் ராசியான ரிஷப ராசிக்கு மாறப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் இருந்து 12ஆம் வீடான மேஷ ராசிக்கு மாறப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7வது மற்றும் 12வது வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் கடக ராசியில் தனது சஞ்சரத்தை தொடங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய வேலைகளை பளு மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும். உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு சிறப்பான முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் கவனக்குறைவால் உங்கள் வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் இந்த மாதம் இடம் அல்லது வேலையில் ஓரளவு மாற்றம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நீண்ட தூர பயணமும் இருக்கக்கூடும். இருப்பினும் கூட இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் கோச்சாரம் அனுகூலமாக இருப்பதால் வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். நீங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அல்லது உறவினர்களின் வீட்டிற்கு செல்வீங்க. 2ஆம் பாதியில் இருந்து நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்பீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒருவர் அவர்களின் வேலையில் முன்னேற்றம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு கழுத்து மற்றும் நரம்பு மண்டல தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். மேலும் வயிறு மற்றும் நுரையீரல் தொடர்பான ஓமைகள் காரணமாக ஓரளவு சிரமம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தேர்வுகளை எழுதும்போது அல்லது உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் தகவல் தொடர்புகளில் சில தவறான புரிதல்கள் அல்லது பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் பார்த்திருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள்.